சார் இந்த பல வருஷமா அந்த கோர்ட் கேஸ்லாம் அலைஞ்சிட்டு இருப்பாங்க சார், அவங்களுக்குலாம் இப்போ விடிவு காலம் வருமா? இந்த கோர்ட் கேஸ் போயிட்டு நீ முடிஞ்சது, அப்போசிஷன் பார்ட்டி ஜெயிக்க போறாங்க, இல்லை ஜட்ஜு வந்து நம்ம சைடில் எதிராக தான் தீர்ப்பு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல இந்த 4 மாசத்துல ரொம்ப முக்கியமான அதிர்ச்சி செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜு மாறிடுவார். குரு வக்ரமாகும் பொழுது, குரு அப்படிங்கிறது நீதி நியாயத்தை நிலநாட்டக்கூடிய ஒரு தலைவர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்தானம். ஓகேவா? அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஜட்ஜு மாறி அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம். புரியுதா? இது யாருக்கு நடக்க போறது அப்படின்னா, துலாம் ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள், அதுல டவுட்டே கிடையாது. உட்காந்து பேசி ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, அதாவது போராடி லாஸ்ட்ல லோக் அதாலத்துல வெளியே போய் பேசிட்டு வாங்க போக 2 பேரும் அனுப்பிச்சுடுவாங்க. அந்த 2 பார்ட்டிஸ் உட்காந்து பேசி முடிக்கக்கூடிய ஸ்தானம் யாருக்குன்னா, தனுசு ராசி நண்பர்களுக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கும் உட்காந்து பேசி அந்த கேஸை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு. ஸோ அதனால கிட்டத்தட்ட 4 ராசிகளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு.